நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நான் இங்க இருக்கலாமா? நான் வந்து அவங்க ரூம் வேண்டான்ட்டு உங்க ரூம்ல இருக்கேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நான் வேணா போயிட்டுமா? நீங்க இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அப்செட்டா இருப்பின்னு உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ இங்கே இரு. எனக்கு புரியுது உனக்கு அங்க என்ன நடந்திருக்கும், என்னென்ன பேசியிருப்பாங்க, நீ என்ன ஃபேஸ் பண்ணியிருப்ப. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீ அழாத, முதல்ல அழுகிய நிறுத்து. ஆனா என்னை சுத்தி இருக்கவங்க யாராவது அதை பத்தி பேசிக்கிட்டு என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு என்ன நிறைய பேர் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் அதை மறக்கணும் மறக்கணும்னு நினைச்சாலும் என்னை மறக்க விடாம இருக்க நிறைய பேர் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாங்க. நான் என்ன பண்ணட்டும்? பைத்தியம் வீட்டுல இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியாது நான் எப்படி இருந்தேன் அந்த ஒரு வாரம். நிஜமாவே எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கேன். அந்த ஒரு வாரம் அந்த வீடு வந்து எனக்கு நரகமா இருந்துச்சு. அங்க இருந்து எப்போ வெளியே வருவேன் அந்த மாதிரி இருந்துச்சு. உங்கன்னு தெரிஞ்சதுனால மட்டும்தான் அதனால மட்டும்தான் நான் அவ்வளவு ஹர்ட் ஆனேன். அவ்வளவு மனசுல ஆறாத ரணமா மாறுச்சு. இவங்களே என்னை இடிச்சிட்டு போயிருந்தா கூட சத்தியமா நான் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவங்க நின்னு பார்த்துட்டு திரும்பி போனாங்கல்ல, அந்த வலி இருக்குல்ல, நிஜமா அந்த வலி என்னால தாங்கிக்கவே முடியல. அவங்க என்னை பார்க்காம போயிருந்தா கூட, அவங்க ஏதோ அவசரத்துல போயிட்டாங்க, அவங்க பார்த்திருந்தா நின்னு இருப்பாங்க, நான் யோசிச்சு என்னை தேத்தி இருந்திருப்பேன். ஆனா அந்த கார் தள்ளி போய் நின்னு என்னை பார்த்துட்டு திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்போது அந்த வலி இருக்குல்ல, நிஜமாவே என் ஜென்மத்துக்கும் அந்த வலி எனக்கு மறக்காது. தாத்தா வெளியே வந்து நான் பாத்துக்கிறேன், எங்க வீட்டு பொண்ணுதான், எங்க பசங்க தான் அடிச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம், அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அளவுக்கு நான் தேவையில்லாதவளா, அந்த ஆக்சிடென்ட்ல வேற ஏதாவது ஆயிருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் அந்த உணர்வு தான் எனக்கு இருந்துச்சு.